நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இருளில் மூழ்கிய ஸ்பெயின் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை கடத்த பயன்படுத்தும் கிரிட்டுகளையே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் வரும் மின்சாரத்தை கடத்தவும் பயன்படுத்தும் வழக்கம் இந்தியாவில் உள்ளது. நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமான மின்சாரத்திற்கு பிரத்யேக கிரிட்டுகள் அமைப்பதில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் 300 கிகாவாட் மின்சாரம் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்ட 34 கிகாவாட்டில் 85% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் கொணரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் ரினியூ மற்றும் டாடா கேபிட்டல் போன்ற நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்கின்றன. ஐக்கிய அமீரகத்தை சேர்ந்த நிறுவனங்கள் $100 பில்லியன் அளவு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளன. இதுபோன்ற முதலீடுகள் வரவேற்கத்தக்கது. இருப்பினும் சூரிய எரிசக்திக்கான தகடுகள் தயாரிப்பில் கூடுதல் கவனம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் வரும் மின்சாரத்தை கடத்த தரமான கிரிட்டுகள் அமைப்பது, அதை நிர்வகிக்கும் நிறுவனங்களின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்பது போன்றவை மட்டுமே ஸ்பெயினில் ஏற்பட்ட மின்தடை போன்ற சம்பவங்கள் அதிகம் நடைபெறாமல் இருக்க உதவும். சமீபத்திய ஆய்வின்படி எரிசக்தி துறையில் $400 மில்லியன் வரை முதலீடுகள் வர வாய்ப்புள்ளது. இப்படி வளர்ந்து வரும் ஒரு துறையில் அரசும் தனியார் நிறுவனங்களும் முறையான திட்டமிடலுடன் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.